ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரைஸ் ஃப்ளார் அரிசி மாவு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப குயிக்காகவும் ஈஸியாகவும் வந்து செஞ்சிடலாம். அண்ட் இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 ஸ்பூன் வந்துட்டு வீட்டு மிளகாய் தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் 1/2 ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி சில்லி மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அதுவும் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை, ஸோ இது வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு உப்பு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சால்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவு வந்துட்டு நீங்கள் வந்து சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நான் அன்றைக்கி. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ வந்து இதை வந்து நல்லா வந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் இது தண்ணி ஆகிடுச்சு. இது நல்லா திக்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்துட்டு எண்ணெய் குடிக்காமல் வந்து வரும். ஓகேங்களா, எனக்கு வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் தண்ணி ஆகிடுச்சு. இந்தளவு வேணால் கொஞ்சம் திக்காக வந்துட்டு நீங்கள் அந்த மாவு வந்து திக்காக வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் போட்டு காளான் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ காளானில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்துட்டு இந்த கிருமி இருக்கும். அதனால் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ரெடி பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் அந்த மிக்ஸோடு வந்துட்டு நான் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸில் வந்து காளான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இதோட சேர்த்து வந்துட்டு நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து எல்லா மசாலாவும் பார்த்திங்கன்னா இந்த காளானோட சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஆயிலி ஃபுட்டு தான், பட் வந்து நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக குழந்தைங்க என்றைக்குன்னா ஒரு நாள் ஆசைப்பட்டால் நம்ம வீட்டிலே வந்து ஒரு சுத்தமான எண்ணெயில் வந்துட்டு வீட்டிலே வந்துட்டு இந்த மாதிரி ரெசிபீஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வந்துருச்சு நம்மளுக்கு. இது வந்து கொஞ்ச நேரம் வந்து ஊற விடணும். ஓகேங்களா, ஸோ ஊறத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தண்ணி விடும் உங்களுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் திக்காக வந்து ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலா எனக்கு வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிற மாதிரி இருக்குது, பட் நீங்கள் கொஞ்சம் திக்காக ரெடி பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து சிக்கன் 65 மசாலா வந்து நீங்கள் கடையில் வாங்குறதோ இல்லை வீட்டிலே ரெடி பண்ணது இருந்தாலும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சுத்தமான ஆயில் வீட்டில் இருக்கிற சுத்தமான ஆயிலில் வந்துட்டு நீங்கள் வந்து இதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ஸ்நாக்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு வந்துட்டு பிடிக்கும். ஸோ ஆயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சு நல்லா வந்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இதை வந்து போட்டு நல்லா வந்து பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக அது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருந்ததுன்றதோ கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.